அவர்களும் தட்சனுடைய வன்முறைக்கு அடங்கி பயந்து நடந்து கொண்டவர்கள். அவர்களை துன்புறுத்தாமல் விட்டுவிடு என்று வேண்டினார். அதை கேட்ட வீரபத்ரனுக்கு அவர் சொன்னது நியாயமாக இருந்தது. அனைவரையுமே விட்டுவிட்டு தன் சிவகணங்களோடு காளி தேவியோடு வீரபத்ரன் கைலாயம் சென்றார். பிறகு விஷ்ணுவும் தேவர்களும் பிரம்மாவிடம் பேசினார்கள். பிரம்மதேவரே, நாம் மதிமயங்கி விட்டோம். பரமேஸ்வரனை அவமதிக்கும்படியாக நடக்கும் யாகத்தில் நாம் கலந்து கொண்டது பெரும் தவறு. ஆகவே நாமே சென்று சிவனிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அனைவருமே சொல்ல, பிரம்மதேவனும் சம்மதிக்க அனைவருமே கைலாயம் சென்றார்கள். பரம்பொருளே, ஈசனே, எங்களை மன்னிக்க வேண்டும். தங்களை அவமதித்தவன் தட்சன், அவன் இறந்து விட்டான். அதனால் நீங்கள் மற்றவர்கள் மீது கருணை காட்ட வேண்டும் என்று அனைவருமே வேண்டினார்கள். சிவபெருமானுக்கு கோபம் தணிந்தது. அந்த போரில் இறந்து போன அனைவருக்குமே உயிர் கொடுத்தார் சிவன். தேவர்களும் தேவ கன்னியர்களும் புது பொலிவோடு வந்தார்கள். அப்பொழுது பிரம்மதேவன் தன் மானச புத்திரனான தட்சனுக்கும் உயிர் பிச்சை கொடுக்க வேண்டும் என்று கேட்க, அதற்கு சிவபெருமான், பிரம்மதேவரே, இறந்தவர்கள் அனைவருமே வந்து விட்டார்கள். ஆனால் தட்சனுடைய வெற்றுண்ட தலை தீயில் பட்டு இரையாகிவிட்டது. முண்டம் மட்டும்தான் இருக்கிறது. அதனால் ஆட்டுத்தலையை பொருத்தி உயிர் பெற செய்கிறேன் என்று சிவன் சொன்னார். அவ்வாறே ஆட்டுத்தலையோடு தட்சன் உயிர் பெற்று வந்தான். பிறகு வந்த அவன் சிவபெருமானை வணங்கி, மகேஸ்வரா, ஆணவத்தால் அழிந்தேன். தங்கள் கருணையால் மீண்டும் வந்திருக்கிறேன். யாகம் பாதியில் நிற்கக்கூடாது. தாங்களே யாகத்தை முடித்து வைக்க வேண்டும் என்று விண்ணப்பத்தை வைத்தான் தட்சன். சிவபெருமானும் சம்மதித்து அந்த யாகத்தை முடித்து வைத்தார். அத்தியாயம் 4. தாரகாசுரனுடைய வதம். தேவர்களும் அரக்கர்களும் பிறப்பில் அண்ணன் தம்பிகளாக இருந்தாலும் ஆனால் மனதளவில் ஜென்ம எதிரிகளாக இருந்தார்கள். தேவர்களை விட அரக்கர்களுடைய மனமும் உடல் வலிமையும் அதிகமாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் பிரம்மன், சிவன் போன்றவர்களை நோக்கி தவம் இருந்து அதனால் பல வரங்களையும் பெற்று தங்களுடைய ஆற்றல்களை பெருக்கி வைத்திருந்தார்கள். அதனால் அரக்கர்கள் தேவர்களை எதிர்த்து போரிட்டு அடக்குவதையே தொழிலாக வைத்திருந்தார்கள். அரக்கர்கள் பாதாள லோகத்தை அவர்கள் வாடும் வாழிடமாக வைத்திருந்தார்கள். அரக்கர் இனத்தை சேர்ந்த தாரன் என்பவனுடைய மகன்தான் தாரகன். அவனையே தாராசுரன் என்று அழைப்பார்கள். அவன் தன்னுடைய குலப்பெருமையை நிலைநாட்ட விரும்பினான். அதனால் தன்னுடைய குருவான சுக்ராச்சாரிடம் சென்று, நான் என்னுடைய முன்னோர்கள் வழி நடக்க விரும்புகிறேன். அவர்கள் இதுவரை தேவர்களிடம் பலமுறை போரிட்டிருக்கிறார்கள். ஆனால் தோற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். நான் தேவர்கள் அனைவரையுமே முழுவதுமாக